ஹாய் கைஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். ஜாவாவில் பேசிக்ஸாக நம்ம பார்த்துட்டோம். பட் ஜாவா அதோட முடியுதான்னு கேட்டால் கிடையாது. ஜாவா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது. அந்த ப்ரொசீஜரில் நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பித்து அந்த ப்ரோக்ராமை முடிப்போம். ஆனால் ரியல் டைமில் நிறைய விஷயங்கள் காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உள்ளே வரும்போது அந்த ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் டைம் கன்சியூமிங்காக இருந்தது. இந்த டைம் கன்சியூமிங்கை உடச்சி எறியணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இந்த ஊப்ஸ் அப்படின்னா என்னென்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னு சொல்லிட்டேன். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் நம்ம நிறைய ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நிறைய கார்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கார்ஸ் அப்படின்றது ஒரு விஷயம். ஆனால் அந்த கார்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா டாட்டாவுடைய கார் இருக்கும், வோல்க்ஸ்வேகனோட கார் இருக்கும், ஸ்விஃப்டோட கார் இருக்கும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கார்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கார் தான், அந்த காருக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்டான ஆப்ஜெக்ட்ஸ், டிஃப்ரெண்டான மெத்தட்ஸை க்ரியேட் பண்ணி நம்ம இந்த ஊப்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே நம்ம தனித்தனியாக பின்னாடி படிக்க தான் போகிறோம். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த ஊப்ஸ்னால் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. பேசிக்காக இந்த ஊப்ஸை கொண்டு வந்ததுக்கான முக்கியமான காரணமே இதோட ரீயூசபிள் தான். அதாவது ஒரு இடத்துல கோட் எடுத்து அதோட ஜெராக்ஸ் காப்பியை நம்ம இன்னொரு இடத்துல எடுத்து எழுதுறதுக்காக தான் இந்த ஊப்ஸ் கான்செப்டே வந்தது. மீன்வைல் இந்த ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கான சீல நம்ம எழுதுவோம். ஒரு கோடு எழுதணும்னா அந்த கோடு ஆரம்பிச்சு முடிஞ்சிடும். திருப்பி அதை நம்ம ரீயூஸ்லாம் பண்ண முடியாது. மறுபடியும் அதே விஷயம் நமக்கு வேற இடத்துல வேணும் அப்படின்னா திரும்ப நம்ம மறுபடியும் தான் எழுதியாகணும். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. அதே நேரத்தில் டைம் கன்சூமிங், நிறைய செலவுகள். ஸோ இந்த மாதிரி நிறைய ரியல் டைம் சினாரியோஸை அது ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருந்ததுனால நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கை கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஸோ அப்போ தான் இந்த ஜாவாவை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதில் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம்ன்ற ஊப்ஸ் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சி இப்போது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பேங்கிங் செக்டாரில், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில், வெப் அப்ளிகேஷன்ஸில் இந்த மாதிரி நிறைய இடத்துங்களில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஜாவாவில் ஊப்ஸ் கான்செப்ட் ஏன்? மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஊப்ஸ் இருக்குன்றதை விட ஜாவாவில் ஏன் ஊப்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால், ஜாவா பியூராகவே இந்த ஊப்ஸை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான், எக்ஸப்ட் ப்ரிமிட்டிவ்ஸ். இந்த ப்ரிமிட்டிவ்ஸ்னால் இந்த இன்டீஜர், ஃப்ளோட், டபுள் இந்த மாதிரியான டேட்டா டைப்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த இடத்துல நமக்கு இந்த ஊப்ஸ் கான்செப்ட் தேவைப்படாது. அதை டேரெக்டாகவே நம்மளால் ரன் பண்ண முடியும். பட் அதை தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ் இல்லாமல் நம்மளால் முடியவே முடியாது. அண்ட் தென் அந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்லேயுமே கூட பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு ஊப்ஸ் கான்செப்டை கிரியேட் பண்ணி, ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஒரு காம்ப்ளெக்ஸான நம்ம சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கால தான் கிரியேட் பண்ண முடியும். இந்த மீன்வைல் இந்த ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒரு ரொம்பவே கேள்விக்குறியான விஷயம் தான். ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது, ஒரு டிசைன் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் ஊப்ஸில் ரொம்ப கிளியராக பண்ண முடியும். அண்டு ஒரு கோடை ரைட் பண்ணிவிட்டு அந்த கோடை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ, எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோ, அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் தான் ஒரே வழி. இதை ப்ரொசீஜர் ஓரியன்டில் பண்ண முடியாது. தட்ஸ் வை ஊப்ஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இன் த ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த ஊப்ஸ் கான்செப்டில் 4 முக்கியமான பில்லர் இருக்குது. இந்த 4 முக்கியமான பில்லரை பற்றியும் நம்ம தனித்தனியாக படிக்க போகிறோம். பட் இதெல்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். என்காப்சுலேஷன், அதாவது ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அதை ஒன்றா வச்சுக்கிறதுக்கு, இல்லை அந்த மெத்தடை கால் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இந்த என்காப்சுலேஷனில் பண்ண முடியும். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற விஷயங்களில் நம்ம ஒரு டீட்டெயில் இருக்குது, ஒரு மெத்தடை நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை ஹைட் பண்ணி என்ன தேவையோ நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும், அதாவது ஒரு கார் இருக்குன்னா அந்த காரை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு நமக்கு தேவையே இல்லை, அதை ஓட்ட தெரிஞ்சாவே நமக்கு போதும் இல்லையா? அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு விஷயம் எது தெரியணுமோ அதை மட்டும் தெரிஞ்சுட்டு மற்ற எல்லா விஷயங்களும் ஹைட் பண்ணுறதுக்கு இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஃபைலை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ ஆஃபீஸ்லேயோ சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது
தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை தூக்கிட்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே போயிட்டு யாராவது விட்டு வாங்கிட்டு வரும் இல்லையா? ஸோ அப்படி தான் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சின்ன கீவேர்டை போட்டு அங்கே போயிட்டு இங்கே இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எனக்கும் கொடு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் பேரண்ட் கிளாஸ் சைல்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்டு பாலிமார்பிசம், ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும், நம்ம நிறைய இடத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி? ஸோ ஊப்ஸோட மிக முக்கியமான இந்த 4 கான்செப்டை பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கல அப்படின்னா உங்களால் நெக்ஸ்ட்டு நம்மளால் மூவ் ஆன் பண்ணவே முடியாது. ஸோ இதை பற்றி தான் இந்த ஊப்ஸ் கான்செப்டில் மேஜராக இருக்கும். அண்ட் இந்த 4 கான்செப்டை திரும்ப நம்ம ரிப்பீட்டடாக பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். ஸோ ஜாவாவில் ஊப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால், நம்ம ஒரு ஈஸியாக ஒரு கோடை வந்து டீபக் பண்ணி மெயின்டைன் பண்ணிடலாம். அண்டு ஒரு கோடை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான பெட்டர் கோட் ஆர்கனைசேஷன், அதாவது அதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, இது இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊப்ஸில் ஈஸியாக பண்ண முடியும். மீன்வைல் இந்த ப்ரொசீஜர் ஓரியன்டடில் பண்ண முடியாது. அண்டு நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோன்னா ப்ரொசீஜர் ஓரியன்டடில் 6 மாதம் நம்ம டெவலப் பண்ணுறத இங்கே 2 மாதத்தில் நம்மளால் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை இந்த ஊப்ஸ் கான்செப்ட் பண்ணுது. அண்டு முக்கியமாக இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஸ்கேல் பண்ணுறதுக்கு, அதாவது ரொம்ப பெரிய அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு, அந்த பெரிய அப்ளிகேஷனை துண்டாக உடச்சி இதை நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஃப்ளெக்சிபிளாக பண்ணுறதாகட்டும், இல்லை வந்து நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கோடை ரீஅரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நடக்கும். அண்ட் ஊப்ஸில் இந்த கிளாஸஸ், ஆப்ஜெக்ட், ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ், இந்த 4 பில்லர்ஸான என்காப்சுலேஷன், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ் ஊப்ஸில் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தென் நான் சீக்கிரமா இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது வெப்டெக் அகாடமி. ஒன்னா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்னா வளரலாம்.